நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம சீனு, மாயா 2 பேருமே வந்து ரூமுக்குள்ள வந்து பயங்கரமா சத்தமா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாயா வந்து அவங்க வந்து சீனுக்காக கொடுத்தாங்கல்ல காசு வந்து பிஸ்னஸ்க்காக வந்து காசு அவங்க அடமானம் வச்சு எல்லாத்தையுமே விற்று கொடுத்தாங்கல்ல அந்த காசெல்லாம் கொடு நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். எபிசோடு வந்து சூப்பராக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம சீனு இருக்கார்ல சீனு வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த கதிர் வந்து இப்படி சொல்லியிருப்பான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் சீனு இங்கே பாரு, எதுக்கு எடுத்தாலும் வந்து என் மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்காத. அவனுக்கு வந்து தனத்தை வந்து பிடிச்சிருக்கு, அதனால வந்து அவன் இப்படி சொல்கிறான் சரியா. தேவையில்லாமல் வந்து எந்த பிரச்சனை பண்ணாலும் அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த குடும்பத்தை சீரழிக்கிறதே நீ தானே, அந்த கதிரை கூட சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்கிட்டோம்னா மாமாவுக்கு என்னென்னலாம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய் சீனு, வார்த்தை வந்து அளந்து பேசு, தேவையில்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் தேவையில்லாமல் பேசுகிறேன்னா என் கண்ணு முன்னாடியே நிற்காத, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து மாயா வந்து சொல்கிறாங்க, ஓ இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து உனக்கு வேண்டாமல் போயிட்டேன்ல, சரி வேண்டான்னு சொல்லிட்டேல, பிறகு இதுக்கு நான் கொடுத்த காசை மட்டும் வச்சுருக்கேன், அந்த காசையும் என்கிட்ட கொடுத்துரு, நான் அந்த வீட்டை விட்டே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, காசை வச்சு என்னை வந்து குத்தி காட்டுற, சொல்லி காட்டுறல, சரி விடு, என்கிட்ட இப்போ காசு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ வந்து காசை கொடு, நான் வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் காசை நான் சீக்கிரமாகவே ரெடி பண்ணி தந்துடுறேன், என்னை விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் இங்கே பாரு சீனு, நான் காசுக்காகலாம் உங்ககிட்ட அப்படியெல்லாம் சொல்லலை, என் காசெல்லாம் நீ தரவே வேண்டாம், என் காசை நீயே வச்சுக்கோ. காசை உங்ககிட்ட வாங்குற மாதிரி இருந்தால் நான் எதுக்கு உனக்கு கொடுத்துருக்க போகிறேன், நீயே வச்சுக்கோ. ஆனால் எனக்கு காசுக்கு பதில் எனக்கு வேறு ஒன்று கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. வேறு என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சீனு வந்து கேட்குறாங்க. என் கன்னத்தில் ஒரு 2 முத்தம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பக்கத்துலேயே போகிறாங்க. நம்ம மாயா வந்து பக்கத்தில் வந்து கிஸ் வாங்குறதுக்காக பக்கத்துலேயே போகிறாங்க. பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஏய் சீ இங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடிக்க வந்துடுறாங்க. என்ன சீனு அடிக்க போகிறையா, அடி, உங்ககிட்ட அது ஒன்று தான் இன்னும் வாங்கலை, அதையும் செஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் உன்னை அடிக்க கூட மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அந்தளவுக்கு வந்து ஆகாதளவு போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்து கேட்குறாங்க. ஆமாம், உன்னை அடித்தா கூட என் கை வந்து உன் மேலே படத்தான் செய்யும், அதனால் வந்து எனக்கு உன்னை அடிக்கக்கூட விருப்பம் இல்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அந்த அளவுக்கு வந்து நான் வேண்டாதல் ஆயிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையுமே அங்கிட்டிருந்து பார்த்து நம்ம இவங்க தற்செயலாக வந்துடுறாங்க. ஜானகி வந்து தற்செயலாக வந்துடுறாங்க. இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பத்மா வந்து வந்துடுறாங்க. பத்மா பார்த்துட்டு பயங்கரமான சந்தோஷம், என் மகன் தான், மாயாவை ஒரு காலத்தையும் அவன் வந்து சேர்த்துக்கிறவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஜானகிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவங்க இப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீனு வந்து அப்போ சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்போ இந்த வீட்டுக்குள்ளே அவங்க கூட இருக்கிறேன்னா அது காரணம் யார், எல்லாத்துக்குமே காரணம் ஜானகி அத்தை தான். அவங்க வந்து எனக்காக இது சொன்னதுனால தான் நான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரியா. தேவையில்லாமல் வந்து அவங்க பேரை கெடுத்துக்கிட்டு இந்த குடும்பத்தையே சீரழிச்சிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து சீனு வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா சீனுவை கூப்பிட்டு அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. டேய் சீனு, நீ இப்போ பேசுனேல இதாண்டா கரெக்டு, அவளுக்கெல்லாம் வேணும்டா, நீ இல்லாமல் தாண்டா இந்த வீட்டில் வந்து ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அவள் மட்டும் இல்லை, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அந்த கதிர் பையன் இருக்கானே, 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டிலே நிம்மதி இல்லாமல் தாண்டா இருக்கோம் எல்லாருமே. வந்து அவங்க என்றைக்கு இந்த வீட்டை விட்டு போகிறாங்களோ அன்னைக்கு தாண்டா நிம்மதி, அவளை அந்த வீட்டுக்குள்ளே சேர்க்காதடா, சீக்கிரமாக வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வேறு சீனுக்கிட்ட வந்து ஏற்றி விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதம்மா, அவளை சீக்கிரமாக வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்புறது என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா மாயாவுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுது. சார் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நம்மளை உருகி உருகி லவ் பண்ணான், இப்போ பார்த்துக்கிட்டோம்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஜானகி வந்து வராங்க. என்னம்மாயா ஒரே சத்தமாக கேட்டுச்சு ரூமில், என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இல்லை பெரியம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம் நானும் சீனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்காங்க. என்னம்மாயா என்கிட்டயே போய் சொல்கிறியா, பெரியம்மாக்கிட்டே வந்து பொய் சொல்லக்கூடாது, நான் வந்து நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்து கேட்குறேன், தயவுசெய்து வந்து என்கிட்ட பொய் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பெரியம்மா அவங்கள வந்து கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மாயா வந்து சாரி பெரியம்மா, எனக்கு வந்து என்ன சொல்கிறேனே தெரியல, சீனு வந்து இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து தனத்தோட வாழ்க்கை தானே உங்கள் வாழ்க்கையும் பிரிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானகி சொல்கிறாங்க. ஐயோ பெரியம்மா அப்படியெல்லாம் கிடையாது, தனம் யார், அவன் என் தங்கச்சி, அவளும் சந்தோஷமாக இருக்கணும், நானும் சந்தோஷமாக இருக்கணும், 2 பேருமே சந்தோஷமாக இருந்தால் தானே இந்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் வந்து எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சீனு வந்து கோவப்படுவான், வாயில் வர்றது டக்கு டக்குன்னு பேசிடுவானே தவிர அவன் வந்து ரொம்ப நல்லவன், கூடிய சீக்கிரம் வந்து நம்ம எதுக்காக இப்படி பண்ணோம் ஏன் பண்ணோன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட உண்மையை சொல்லணும். இப்போ சொல்லிடலாம், ஆனால் அவன் வெளியில் யார்ட்டே சொல்லிட்டா பிறகு வந்து
மாமாவுக்கு தான் பெரியப்பாவுக்கு தான் கெட்ட பேர். அதனால் வந்து அவனுக்கு பொறுமையாக சொல்லி அவனுக்கு புரிய வச்சு, கண்டிப்பாக அவன் புரிஞ்சுக்கிருவான். நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ஜானகி கிட்ட சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.